கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூரிய பகவான் வந்து 3வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு. புதன் வந்து உச்சம், அதே வந்து சுக்கிரன் வந்து நீச்சம். பட் இருந்தால் கூட டிகிரி வைஸில் இப்போதைக்கு இமீடியட்டாக சுக்கிரன் ரொம்ப நல்லா தான் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு எப்படின்னா நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு வேகம், வீரியம் அதெல்லாம் இருக்கும். உடன்பிறப்புகளால் உண்மையாகவே ரொம்ப நல்லது நடந்துட்டு இருக்கிறது. அத்தை, மாமா அந்த மாதிரி உறவுகளால் கூட உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லது நடக்கும். இப்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் வந்து குரு 5ல் இருக்கு, 6ல் வந்து மீன்ஸ் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் அப்படியெல்லாம் வரலாம். ஆனால் கூட உங்களுக்கு 3வது இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைப்பீங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்டை வீட்டார்களால் ரொம்ப நன்மைகள் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு வந்து விருந்தாளிங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அரசாங்கத்துறையில் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அவங்க கேட்ட இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ராவல் இருக்கும். கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணாக்கர்களுக்கு இப்போ ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம் கடகராசியை பொறுத்த வரைக்கும். காசு எதிர்பார்த்த இடத்துல இருந்தெல்லாம் கண்டிப்பாக கிடச்சிரும். நீங்கள் கடன் கேட்டிங்கன்னா கூட தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இப்போது. அதே மாதிரி ஏதாவது வாகனம் இல்லை வீடு ஏதாவது விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவ்வளோ நாள் முடியாத காரியம் கூட டக்குன்னு இந்த 30 டேஸில் முடிஞ்சிடும். நம்மளுடைய பிறந்த ஜாதகம் சரியில்லைன்னா அதில் பிரச்சனை இருக்கும். அதர்வைஸ் இப்போதைக்கு கோச்சார ரீதியாக இந்த சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நினைத்த காரியம் வந்து சித்தியாகும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். அதுவும் நீங்கள் வந்து இப்போ உயர்வாக தான் நினைப்பீங்க, ஏதோ அப்படின்லாம் நினைக்கிறதுக்கு கிடையாது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு ஆவணியை விட ஆவணியில் நீங்கள் நினச்சிருப்பீங்க வந்திருக்கோம், ஆனால் வருமா வராதான்னு தெரியாது. பட் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காம ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்நிய பாஷைகள் கற்றுக்கிறதுக்கோ இல்லைனா வேறு லாங்குவேஜ் போய் கற்றுக்கிறதுக்கோ உங்களுக்கு இப்போ ரொம்ப அதிர்ஷ்டமான நேரமாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து மருத்துவத்துறையும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமான போக்கு இருக்குது. மெயினாக மாணாக்கர்களுக்கு, குழந்தைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்குது. குழந்தை பாக்கியம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அதிர்ஷ்டம் சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருப்பார். செவ்வாவும் குருவும் அதிர்ஷ்டமாக இருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன், புதன் இவங்க 2 பேரும் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கிறாங்க. ஸோ 5, 6 உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம். எப்போதுமே 9 உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு ஆரஞ்சு, பச்சை, மஞ்சள் 3ம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்குது. அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஷ்ணு பகவான். நீங்கள் புதன்கிழமைகளில் கோயிலுக்கு போயிட்டு வந்தபோது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். எப்போவுமே பேர்ல் அண்ட் கோரல் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் டெவலப்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்